அப்போ உச்சநீதிமன்றம் ஈரோடுக்கு கொடுத்ததை வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தவறாக கொடுத்துட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேன். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட நாலேஜுக்கு வந்துருச்சு. தவறாக கொடுத்துட்டோம், தப்பு நம்ம பண்ணது, இனி இந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் கண்டெம்ட் மூவ் பண்ணிட்டேன் டெல்லி ஹைகோர்ட்டில். வேறு விஷயமா என்னை கேட்டு டிஸ்போஸ் பண்ண சொன்னதை அவங்க கேட்கல, ஹியர் பண்ணல. இங்கேயும் அதே மாதிரி நடந்துருச்சு. எல்லாம் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் மாட்டிகிட்டு இருக்கு. அப்படி மாட்டிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த மேல் சபை தேர்தல் வருது, நாடாளுமன்ற மேல் சபை. அப்போ நாடாளுமன்ற மேல் சபை வரும்பொழுது நாங்களான்னு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது ஏடிஎம்கே விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த தேர்தல் கமிஷன் தப்பு பண்ணி ரெட்டலையை தூக்கி கையில் கொடுத்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இது நடத்தணும்? இது ரெட்டலைக்கு உரிமை அவர் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அதை நிரூபிக்க வேண்டியது அவர். அப்போ அதிமுக அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி கேண்டிடேட்டை அவர் போடுறதுக்கு அவருக்கு தார்மீக அடிப்படை இல்லை, உரிமை இல்லை. ஆகவே கட்சி பேரை சொல்லி கேண்டிடேட்டை போடக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் டெல்லியில் நாங்கள் டைரெக்டாகவே நேரடியாக மனுவை கொடுத்துட்டோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இதில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கட்சியை யூஸ் பண்ணி கேண்டிடேட்டை போட முடியாது.